வணக்கம் இந்தியா. இரண்டாவது நாளாக நமது சந்தைகளில் ஒரு மார்க்கெட் நேற்றைய தினம் ஒரு சைட்வேஸ், இன்றைய தினம் ஒரு வீழ்ச்சி. இன்றைக்கி அந்த ப்ரெஷர் மெயினாக ரைசிங் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ், தென் வீக்னஸ் இன் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ். ஸோ இது மார்க்கெட்டை ஒரு வீழ்ச்சிக்கு ரெட்டில் தள்ளினதுக்கு முக்கிய காரணம்னு சொல்லலாம். அரௌண்ட் 2 மணி இருக்கும் சந்தைகள் இன்றைய லோவை தொட்டுது. நிஃப்டி 24,449 அப்படிங்கிற புள்ளிகளை தொட்டுது. பட் மார்க்கெட் பிரெத் ஆன் த நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா வீக்காக தான் இருக்குது. அட்வான்சஸ் 1191, டிக்ளைன்ஸ் 1764. நிஃப்டி க்ளோசிங்கில் 388 புள்ளிகள் குறைந்து 24,471 முடிவடைந்திருக்கிறது. ஸோ டிக்ளைனிங் ஸ்டாக்ஸ் நிறைய இருக்குது, அவுட் நம்பரிங் கெய்னர்ஸை. ப்ராடர் மார்க்கெட் ஒரு பெட்டர் தான் பெர்ஃபார்ம்டு ஃப்ரண்ட்லைன் இண்டஸ்ட்ரிஸ்னு சொல்லலாம். நிஃப்டி பேங்க்கும் அது மாதிரி ஒரு 0.54% வீழ்ச்சி அடைந்து 57,376. நம்ம சொன்னோம் இல்லையா, லக்ஷ்மண் ரேகா 57,700 அதை தாண்ட முடியல. ஸோ கண்டினியூடு செல்லிங் இன் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸை இன்றைய தினம் பார்க்க முடிஞ்சது. மிட் கேப் இன்றைக்கி 0.12% விழுந்திருக்கு. பட் ஸ்மால் கேப் இன்றைக்கி மெயின் கெய்னர் 0.29%, அது பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் ஃபார்மா, ஐடி, மிட் செலக்ட் இதெல்லாம் ஒரு செலக்டிவ் பையிங் இருந்தது. எஃப்எம்சிஜி, ரியாலிட்டி அண்ட் மெட்டலில் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் வீழ்ச்சி அடைந்த துறைகள். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் டாக்டர் ரெட்டி, எட்டர்னல், டிசிஎஸ், டைட்டன், இன்ஃபோசிஸ் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கினதில் டாடா கன்சியூமர், தென் நெஸ்லே, தென் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், அல்ட்ராடெக் சிமெண்ட், மேக்ஸ் ஹெல்த் கேர் இவையெல்லாம் வீழ்ச்சி அடைந்த பங்குகள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா லுமேக்ஸ் ஆட்டோ 20% ஏறி இருக்குது. இங்கே ரெக்கார்டு ஹை ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ராங் Q1 ரிசல்ட்ஸ். ஸோ மறுபுறம் கிளாண்ட் ஃபார்மாவும் ரேலிட் மோர் தென் 12%. ஸோ கன்சாலிடேட் ப்ராஃபிட் 47% அதிகரித்து 317 கோடியாக இருக்கிறது. அதுமாதிரி வோடாஃபோன் ஐடியா ஒரு 3% ஏறி இருக்குது. அவங்களுடைய குவார்ட்டர்லி லாஸ் நேரோ டவுன் ஆகிருக்கு, 3754 crores ஃப்ரம் 6600 crores. ஸோ எர்லியர் இயரில். ஸோ அதனால் ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர் பார்த்திங்கன்னா 10.2% இயர் ஆன் இயர் அதிகரித்திருக்கிறது. ஸோ அதுபோல் சி என்டர்டெயின்மெண்ட்டு இன்றைக்கி வீழ்ச்சி 5%. அவங்களுடைய ப்ராஃபிட் டிக்ளைன் பை 48%. அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூவும் கிட்டத்தட்ட 12% வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. ஸோ த லேட்டஸ்ட் அவைலபிள் இன்ஸ்டிடியூஷன் டேட்டா வைத்து பார்க்கும்பொழுது நேற்றைய தினம் எஃப்ஐஐ 1974 crores வாங்கியிருக்காங்க. டிஐஐ 1290 crores விற்றுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அன் இன்புட். குளோபல் கியூஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா இன்றைக்கி மிக்ஸ்டாக இருக்குது. டோ ஜோன்ஸ் ஸ்லிப்ஸ் அபவுட் 0.1%, நாஸ்டாக்கும் 0.3% விழுந்திருக்கு. மெயினாக பிரெண்ட் க்ரூடு $89 per barrel. ஸோ இந்த அன்சர்டனிட்டி அரவுண்ட் த ஆல்மோஸ்ட் ஜலசந்தி ஸ்டில் மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் நியூஸை கொடுத்துட்ருக்கிறதுனால ஸோ த ரிமைனர் ஆஃப் த செஷன் பார்த்தோம்னா இந்த நிஃப்டி நம்முடைய இம்மீடியட் சப்போர்ட் ஜோன் 24,430 அண்ட் 24,400, ஒயில் ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி பார்த்தோம்னா 24,575 டு 24,630. இது நியர் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்கக்கூடும். இன்றைய தினம் வீக்லி F&O க்ளோசிங் இருக்கிறதுனால ஒரு நல்ல வாலட்டிலிட்டியாக இருந்ததுன்னு சொல்லலாம். பட் விக்ஸ் இன்றைக்கி கிட்டத்தட்ட 3% டவுனாக இருக்குது. இருந்தாலும் ஒரு வீழ்ச்சி என்பதை பார்க்க முடிஞ்ச சந்தைகளில். இன்வெஸ்டர்ஸ் அப்கமிங் Q1 ஏர்னிங்ஸ் மற்றும் க்ரூட் ஆயில் மூவ்மெண்ட்டு, தென் யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா நாளை தினம் இருக்கிறது. இது ஒரு ஃபர்தராக ஒரு மார்க்கெட் கியூவை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பிளாக் டீலில் யூனியன் பேங்க், சம்வர்தன் மதர்சன் சுமி, தென் ஆர்இசி எல்டிடி நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நிஃப்டி ஃபியூச்சர் இன்றைக்கி வெறும் 16 லட்சம் வால்யூம், பேங்க் நிஃப்டி 4 லட்சம் வால்யூமுங்க. ஸோ அதனால் ஃபியூச்சர் மார்க்கெட் இஸ் வெரி வெரி டிப்பிடாக இருந்துகிட்ருக்கு. மேலும் நிறைய
நியூஸில் மார்க்கெட் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஸோ அதற்கு தகுந்தாற்போல் ரியாக்ட் ஆகக்கூடும். நாளைய தினம் அந்த சப்போர்ட் லெவல்லேருந்து பார்க்கும் பொழுது ஒரு 100-150 புள்ளிகள் நமது சந்தைகள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. அதனால் வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.